என்னை வந்துட்டு அப்பா மட்டும் ஒரு தடவை ஒதுக்கு செஞ்சார். சாப்பிடும்போது பக்கத்தில் உட்காரும்போது என் பக்கத்தில் வந்துட்டு உட்காரக்கூடாது. அந்த இடத்துல நான் ஒரு டிஜின்றதுக்கு உண்டான அந்த ஃபீல் எனக்கு கொடுக்கல. காஞ்சனாக்கு அப்புறம் தொடர்ந்து அடிகள் தான் எனக்கு. எதுவுமே என்னால் முயற்சி செய்ய முடியல. என்னதான் நீங்கள் முன்னேறினாலும் டிஜி தான், திருநங்கை தான், நீங்கள் 4 பேரில் 1 தான். வேற ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கீங்க, திருநங்கைகளுக்கு இது பெருமைன்னு சொல்லி வேற ஸ்டேட்டில் அப்ரிசியேஷன் கிடைக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இது வரையிலும் யாருக்குமே அப்ரிசியேஷன் கிடைக்கல. இந்த பிக் பாஸில் டிஜி உள்ளுக்குள்ளே போனால் இந்த டிஜியோட லைஃப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணும் இந்த உலக மக்கள். அதை வந்து நான் பண்ணணும் அந்த பிக் பாஸ்குள்ளே போயிட்டு. மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோவில் யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒருத்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் யாருன்னு அவங்கள பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க நடித்த படத்தை பற்றி சொன்னால் அவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், காஞ்சனா மூவி ஃபேம் கீதா அப்படிங்கிற பிரியா ஏழுமலை அவங்கள தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். அவங்கள மீட் பண்ணி நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து எங்களோட டீம் சார்பாக ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது உங்களோட ட்ரீம் என்னவா இருக்கும்? என்னோட வந்துட்டு என்னென்னா, என்னோட வீடு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்ரிங் பேஸ்டு தான். எங்கள் அப்பா எங்கள் அண்ணா எல்லாமே. அதுக்காகவே நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசை. அதுக்காக படித்தேன். ஆனால் வந்துட்டு என்னோட இந்த எனக்கு அது ஒரு அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு கோலாக இருந்தாலும் எனக்கு நான் திருநங்கையாக ஆகணுன்றது செகண்டரியாக இருந்தது. நான் படிக்க போகிற வழியில் தான் டிரான்ஜெண்டர்ஸோட நிறைய பேரோட வீடு, அதுக்கப்புறம் ஒரு என்ஜிஓ இருந்தது. அப்படி கிராஸ் பண்ண போகும்போது அவங்கள பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்ம மட்டும்தானே நினச்சோம். ஆனால் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்க கூட சேர்ந்துட்டா நம்மளும் வந்து இந்த மாதிரி பொண்ணாகிடலான்னு சொல்லிட்டு என்னோட படிப்பை கூட நான் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு நான் பொண்ணாகிடுவேன். எனக்கு படிப்பு வந்து செகண்டரி தான். நான் பொண்ணாகி இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக வந்துட்டு இந்த ரோட்டில் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையிலேருந்து நான் வந்துட்டு அந்த படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். ஓகே, ஸோ என்ன ஏஜ்ல மேம் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஃபெமினிட்டி இருக்குது. அதாவது வந்துட்டு எனக்கு கருத்து தெரிஞ்சு ஒரு 4-5 வயசுலேருந்தே இந்த ஃபெமினிட்டி இருக்குது. ஆனால் வீட்லேயே வந்து பொண்ணுங்க செய்கிற வேலை எங்கள் அம்மா கூட எங்கள் அக்கா கூடலாம் செஞ்சு வேலை செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். எங்கள் அப்பாவோட குரல் கேட்டுச்சுன்னா அடங்கி போய் அவருக்கு வரும்போது தூங்குற மாதிரி நடிப்பேன். அவர் இல்லாதபோது அம்மாவோட ட்ரெஸ்ஸு அக்காவோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் போட்டு அழகு பார்ப்பேன். பாட்டெல்லாம் அந்த டைமில் வந்து வெண்ணிலவே வெண்ணிலவே சாங் அப்போல்லாம் நானே ஒரு கஜோலாக நினச்சி அதுக்கு டான்ஸ் ஆடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஜாவாக நினச்சிப்பேன் ஒரு நேரத்தில். அந்த அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பார்த்தேன்னா எனக்குள்ளே ஒரு ஹீரோயின் ஃபீல் வந்துடும். அது என்ன சொல்கிறது, சந்திரமுகி ஜோதிகா மாதிரி கொஞ்சம் நேரம் ஸ்பிரிட் பர்சனாலிட்டியாக ஆகிடுவேன். அப்பா குரல் கேட்டுச்சுன்னா அடங்கிடுவேன். ஆனால் ஒரு வித்தியாசமாக இருந்தது. உலகத்துலேயே நான் மட்டும்தான் இந்த மாதிரி, வேறு யாருமே கிடையாதுன்ற மாதிரி. அது கொஞ்சம் போக போக எனக்கு 10th 11th அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வரும்போதெல்லாம் நிறைய டிஜிஸை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி பயந்தேன். நானே டிஜிஸை பார்க்கணும், நிறைய பேர் இருக்காங்களே ஏன் நம்ம பயப்படணும், நம்மளும் பொண்ணாகிறதுக்கு தானே ஆசைப்படுறோம்னு சொல்லி அவங்க கூட போயிட்டு அவங்க என்னை பொண்ணாக அடாப்ட் பண்ணாங்க. அவங்க கூட ஒரு ஃபேமிலி ஆனேன். அதுக்கப்புறம் ஒரு 18 19 வயசில் சர்ஜரி பண்ணேன். உலகத்திலேயே நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, சந்தோஷங்கள் பலவிதமாக பட்டிருப்பேன். ஆனால் வந்துட்டு அந்த சர்ஜரிக்கு போகும்போது பட்ட சந்தோஷம் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். ஐயோ ஒரு பொண்ணாக போகிறோம், நம்ம எழுந்து வந்தோடனே ஒரு ஐஸ்வர்யா ராய் கட்டின கருப்பு அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன். அதுதான் என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனது. நான் திருநங்கையாக மாறினேன் 18 இயர்ஸ். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உடல் ரீதியாக மாறினது 18 இயர்ஸ். மனசளவில் மாறினது வந்துட்டு 5 வயசு 6 வயசுலேயே என்னோட மனசளவில் நான் பொண்ணாக தான் வாழ்ந்துட்டு வந்துருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் வந்து பெண்ணாக மாறும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன், ஸோ உலகத்துல அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பெண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்போ நீங்கள் ஆண் உருவத்தில் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஆண் உருவம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்க்க பிடிக்காம இருந்துச்சு? பார்க்க பிடிக்காம இருந்துன்னா நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஆண் உடலில் இருக்கிறோம், ஆண் உடை அணிகிறோம்.
ஆனால் வந்துட்டு நம்மளோட செய்கைகள் எல்லாம் ஆண் மாதிரி இருக்காது. இது எல்லாமே ஃபெமினிட்டியாக இருக்கும். அது வந்து நடை வந்துட்டு கையெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சைடாக போகும். இடுப்பு இந்த பக்கம் ஒரு லெஃப்ட் வந்துட்டு ஒரு 90 டிகிரியில் போகும், ரைட்டு வந்துட்டு ஒரு 360 டிகிரியில் போகும். ரோடே வந்துட்டு நம்ம அந்த சிக்னலில் நம்ம நடுவில் நின்னோம்னா நம்ம அந்த சிக்னலே நம்மள தான் பார்க்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபெமினிட்டியாக இருக்கும். அப்போ வந்து கிண்டல் கேலிகள் அதிகமாக இருந்தது. எனக்கு அந்த என்னோட பெண்ணோட உடைய மேலே ஏற்றி அதுக்கப்புறம் நான் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு முழு அளவில் நான் சந்தோஷப்பட்டது. அது வந்துட்டு இமேஜின் பண்ண முடியாத ஒரு சந்தோஷம். ஸோ அப்பான்னா பயம் அப்படின்னு சொன்னீங்க. வீட்ல எப்படி ஃபர்ஸ்ட் இத பார்த்தாங்க? அவங்க எப்படி இத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா உடனே? இல்ல முதல்ல யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா இதுவரையிலும் இந்த மாரி மாறுறேன்னு சொல்லி அடிக்கவும் கிடையாது என்ன. என்ன வந்துட்டு அப்பா மட்டும் ஒரு தடவ ஒதுக்க செஞ்சாரு. சாப்பிடும்போது பக்கத்துல உட்காரும்போது, என் பக்கத்துல வந்துட்டு உட்காரக்கூடாது இவன். இந்த மாரி மாறிட்டு இருக்கான். ஏன் இந்த மாரிலாம் சொல்லி. ஆனா அதே அப்பா தான் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் சர்ஜரிலாம் முடிஞ்சு காஞ்சனா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அ என்னோட புள்ள வந்து படம்லாம் நடிச்சிருக்கான்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் டிக்கெட் எடுத்து குடுத்து, அவரே வந்துட்டு காமிச்சாரு. எந்த அளவுக்கு அவர் வந்து என்னை வெறுத்து ஒதுக்குனாரோ, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், நான் சர்ஜரி ஆயி முழு பெண்ணா மாறுனதுக்கப்புறம் என்ன அவர் தான் ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. ஓகே. அது ஒரு பெரிய சக்சஸ்ல ஆக்சுவலி ரொம்ப உங்களுக்கு. ரொம்ப சக்சஸ் அது. ஆமா. அ ஆமா. ஸோ காஞ்சனா மூவி அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் அந்த சான்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் வந்து என்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஒரு பில்கேட்ஸ் ஃபண்டமெண்டல் அப்போ அந்த ஆர்கனைசேஷனோட ஒரு டைரக்டர் வந்துட்டு என்னோட நம்பரை லாரன்ஸ் சாரோட மேனேஜருக்கு குடுத்து, அவர் வந்துட்டு ஒரு மாரி டிஜிய பத்தி நாங்க ஸ்டோரி பண்றோம். எங்களுக்கு டிஜிய பத்தி எதுவும் தெரியாது. அது வந்துட்டு டீட்டெயில் எங்களுக்கு ப்ரீஃப் வேணும். அவங்களோட ஹிஸ்ட்ரி வேணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நாங்க போகும்போது அ சார பார்த்தோம். என்னோட ஃபோட்டோஸ காமிச்சேன். அப்போ பார்க்கும்போது நீங்க டிஜின்ன உடனே வேற யாரோ வருவாங்க. எல்லாம் வந்துட்டு பார்த்த உடனே ஒரு மாரி என்ன சொல்றது? டிஜினாலே உலக மக்களுக்கு வேற மாரியான தோற்றம் ஆமா. தான் ஆனா நாங்க அந்த மாரி நான் நெனச்சேன். ஆனா நீங்க வேற மாரி இருக்கீங்க. இந்த படத்துல நீங்களும் ஆக்ட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பவே உடனே சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ஒரு பெரிய சந்தோஷம். நம்ப நெறைய படம் காஞ்சனாவுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்துட்டு திருநங்கைகளை கொச்சப்படுத்தின ஒண்ணு, கிண்டல் கேலி செய்ற ஒரு சீன்ஸு. அந்த மாரியான சீன்ஸ் தான் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல லீட் ரோலு. ஆ ஒட்டுமொத்த திருநங்கை சமுதாயத்தோட லைஃப் ஸ்டைலே ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ரோல் இல்லையா? அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ மாஸ்டரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். லாரன்ஸ் மாஸ்டரோட. ஐயோ! ரொம்ப தங்கமான மனுஷன். ரொம்ப எனக்கு என்ன சொல்றது? தங்கச்சி மாரி பார்த்துக்கிட்டாரு. ஆ என்ன அந்த ஷூட்டிங் இல்லாத டைம்ல, ஃப்ரீ டைம்ல, ஷாட் இல்லாத டைம்ல உட்கார வச்சு பேசுவாரு. ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். ஆ அவர் கூட இவரு சரத்குமார் சாரும் வந்து உட்காந்து பேசுவாரு. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து தான் பேசுவோம். அந்த இடத்துல நான் ஒரு டிஜின்றதுக்கு உண்டான அந்த ஃபீல் எனக்கு குடுக்கல. அ நானும் ஒரு சக நடிகை. நீங்க ஆக்ட் பண்ண வந்திருக்கீங்க. இங்க உங்களோட பிரசன்டேஷன் எங்களுக்கு தேவை. அது மட்டும் தான் முக்கியன்ற மாதிரி தான் அவர் எந்த இடத்துலயும் என்ன வந்துட்டு என்ன சொல்றாரு, "ஐய்யய்யோ! இந்த மாரி வந்து மாட்டிக்கிட்டோமே! என்ன இந்த மாரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்களே!" என்ற ஒரு ஃபீல் எங்கேயுமே தரல அவரு. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா தான் இருந்தது. கடைசி வரைக்குமே ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சது அந்த ஷூட். இப்போ வரைக்குமே நான் யார் வராங்க கெஸ்ட், யார் வராங்க அப்படின்னு எல்லாரும் கிட்ட கேட்கும்போது, அந்த ரோல் தான் அந்த டாக்டர் பிரியா அந்த மாதிரி தான் வந்து நான் இப்ப சொல்றது. டாக்டர் அந்த அளவுக்கு பிரியாலாம் நிக்குது. மறந்துடுச்சு. டாக்டர் கீதான்னா தான். கீதா. ஆ நீங்க கீதா தானே காஞ்சனா படத்துல நடிச்ச கீதா தானே? ஆமான்னா கீதான்னா தான் தெரியுது. பிரியான்னா மோஸ்ட்லி தெரியாது. ஓகே. பட் நீங்க இப்ப சொன்னீங்க காஞ்சனாக்கு முன்னாடி நான் நெறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன். அப்படியா? அப்ப நீங்க மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நெறைய அதுக்கு ஓகே. முன்னாடி ஒரு 10, 12 படம் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்துட்டு திருநங்கைகள கேலி செஞ்ச படம். ஓ. அது வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டோட ஆ சேர்ந்து பண்ண படங்கள். திருநங்கைகள வந்து ரொம்பவே இழிவா நடத்தின படங்கள். ஓகே. அது அது அந்த நேரத்துல வந்துட்டு ஒரு பெண்ணா உணர்ந்த நேரம். ம். எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஸ்க்ரீன பார்த்த உடனே ஒரு ஆசை. பெரிய ஸ்க்ரீன்ல ஆமா. வரும். பெரிய ஆக்ட்ரஸ் கூட நடிக்கிறோம். அது என்ன மாரியான கேரக்டரா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணலாமேன்ற ஒரு தாட்ல தான் அதுக்குள்ள நுழைஞ்சது. ஓகே. அதுக்கப்புறம் காஞ்சனா வந்ததுக்கு அப்புறம் டோட்டல் சினி ஃபீல்டுமே மாறிடுச்சு. திருநங்கைகளும் நெறைய பேர் மாறிட்டாங்க. திருநங்கைகளோட ஃபேமிலி நெறைய பேர் மாறுச்சு. ஓகே. சமுதாயமே வந்துட்டு ஒரு 80% மாறுனாங்க. காஞ்சனாக்கு அப்புறம் தான். நீங்க சொன்னீங்க காஞ்சனாக்கு அப்புறம் எல்லா விஷயமும் நெறைய மாறுச்சு அப்படின்னு சொல்லி. உங்களோட லைஃப் டைம் சாரி உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பிஃபோர் காஞ்சனா அண்ட் ஆஃப்டர் காஞ்சனா எப்படி இருக்கு? பிஃபோர் காஞ்சனா நெறைய பேருக்கு வந்துட்டு அது நெறைய படங்கள் பண்ணியிருந்தாலும், பிரியாவ யாருன்னு தெரியாது. ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள தான் தெரியும் சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க கிட்ட. ஆனா காஞ்சனாக்கு அப்புறம் சினி ஃபீல்ட்லயும் சரி, வெளிய சமுதாயத்திலயும் சரி, பெரிய சர்க்கிள்ல நான் வந்து ஒரு செலிபிரிட்டியா அங்கீகாரம் கிடைச்சது.
நிறைய சான்சஸ் கிடைக்க இருந்தது. ஆனால் என்னோட துரதிர்ஷ்ட செயலால் நடுவில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு போன் ஃப்ராக்சர் ஆகி, அதுவும் காஞ்சனா படம் ரிலீஸ் ஆகி 1 மந்த்ல எனக்கு ஆக்சிடென்ட். போன் ஃப்ராக்சர் ஆகி 6 மந்த்ஸ் ஃபுல் பெட் ரெஸ்ட். நான் ஃபுல் பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது மட்டும் 12 படம் எனக்காக வெயிட்டிங். ஆனால் என்னால் பண்ணவே முடியல. எதுவுமே எந்த படமும் பண்ண முடியல. அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த 6 மந்த்ஸ் படுத்துட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் ஒரு 3 மந்த்ஸில் வந்துட்டு எங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு. காஞ்சனாக்கு அப்புறம் தொடர்ந்து அடிகள் தான் எனக்கு. எதுவுமே என்னால் முயற்சி செய்ய முடியல. காஞ்சனாக்கு அப்புறம் எதுவும் என்னால் தொடர முடியல. இதுக்கப்புறம் என்னால் சரி சென்னையில் சர்வை பண்ண முடியல. அதுக்கப்புறம் நிறைய டிஜிஸ் வந்துட்டு என்ன நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம எடுத்துகிட்டு போகலான்றது ஆசைப்படுறோம். எனக்கு எப்படி ஆசை இருந்திருக்குமோ, ஒரு பெரிய திரையை பார்த்த பிறகு நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். அது எல்லா திருநங்கைகளுக்குள்ளேயும் இருக்கும். நிறைய திருநங்கைகள் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திருநங்கைகள் கிடைக்காத பட்சத்தில் சினி ஃபீல்டில் இருக்கவங்க வந்து டைரக்டர்ஸ் வந்துட்டு ஆணுக்கே பெண் வேடம் அ பண்ணி அதையும் நடிக்க வச்சாங்க. அதனால நிறைய சான்ஸ்கள் போயிடுச்சு. நிறைய டைரக்டர் ஆஃபீஸு, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட நான் பேசி சான்சஸ்லாம் ஆ தேடி கதைகள் எல்லாம் கேட்டெல்லாம் போயிருக்கேன். ஆனா, எனக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அதுக்கப்புறம். ஓகே. ஸோ இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. படத்துல வந்துட்டு ஆண்களே வந்து பெண்கள் வேஷம் போட்டுட்டு திருநங்கை மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எங்களுக்கு அந்த சான்சஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டி லைஃப்லயே நான் வந்து நெறைய அந்த மாரி கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ உங்களோட பேரெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஒரு சில ஆண்களே வந்துட்டு பெண்கள் மாதிரி வேடம் போட்டுட்டு, சிக்னல்ல போறது, இல்லாட்டி மத்தவங்களுக்கு வந்து தொந்தரவு குடுக்கறது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இது வந்து திருநங்கை பண்றாங்க. இவங்கலாம் தான் இப்படி பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேர வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாரி நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா? அதுக்கான உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது வந்துட்டு இது மைனாரிட்டி கம்யூனிட்டி. மைனாரிட்டி கம்யூனிட்டிக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு தப்பு செஞ்சாலும் ஹோல் கம்யூனிட்டிய தான் தப்புன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆயிடுது, டிஜிஸ்னாலே வந்துட்டு இப்போ மென் டூ ஃபீமேலா தான் நாங்க சேஞ்ச் ஆயிருக்கோம். நாங்க வந்து சின்ன வயசுலேருந்து அந்த ஃபெமினின் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணா கூட, அதுலேருந்துன்னா நாங்க சேஞ்ச் ஆயிருக்கோம். அத வந்துட்டு அவங்க ப்ளஸ் பாயிண்ட்டா எடுத்துக்கிட்டு, இப்போ திருநங்கைகள் எல்லாருமே ஒர்க் பண்றாங்களா? எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆஃபீஸ்ல போறாங்களா? இல்ல ஓனா பிசினஸ் பண்றாங்களான்னு கேட்டா எல்லாருமே கிடையாது. ஒரு சிலர் வந்துட்டு ஆ ம யாசகமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு செக்ஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இத என்ன ஆயிடுது, ஒரு சில ஆண்களுக்கு ரவுடிசம் பண்ற ஆம்பளைங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுது. நைட்ல நிக்கிறாங்க. அவங்கள மாரியே வேஷம் போட்டுட்டு, ஆ மத்த ஆம்பளைங்க கிட்ட பணம் பறிக்கிறது, செயின் பறிக்கிறது, அந்த மாரி பண்ணும்போது அது என்ன நியூஸா பரவுது? அந்த ஆணுக்கு என்ன தோணும்? நைட்ல திருநங்கைகள் தான் நிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு புடவ கட்டிட்டு ஒருத்தன் வந்து பண்றான்னா, அது வந்துட்டு விக்கோ இல்ல ஏதோ வச்சுட்டு பண்றான்னா, அதுவும் திருநங்கைக்கு தான் நினைப்பான். அது வந்துட்டு போலீஸ் கிட்ட போம்போது திருநங்கைகள் தான் செஞ்சாங்கன்ற மாரி ஆயிடுது. அது இ இ யாரால ஸ்டெப் எடுக்க முடியும்? அத எப்படி தடுக்க முடியும்னு கேட்டா, அதுக்கு எனக்கு எதுவும் சொல்யூஷன் தெரியல. ஒவ்வொருத்தரையும் தேடி போய் நீங்க திருநங்கையா? நீங்க ஆம்பளையான்னு செக் பண்ணக்கூடிய ஒரு வழி இது கிடையாது இல்லைங்களா? இது எப்படி நிறுத்துறதுன்றது தெரியல. இப்ப இதுல வந்துட்டு நான் கவர்னன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ம். சோ அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்லாம் பண்ணுவாங்களா? நீங்க உங்களோட பிரச்சனைகள போயிட்டு அவங்க கிட்ட சொல்லி, அவங்க அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது கிளியர் பண்ணி குடுத்துருக்காங்களா? கிடையாது. இங்க இருக்க எனக்கு தெரிஞ்ச நான் கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இங்க இருக்கவங்க மோஸ்ட்லி அ இங்க பாருங்க நான் இருக்கேன் சினி ஃபீல்ட்ல, பைசுலிஸா இருக்காங்க, மிலா இருக்காங்க, நமிதா மாரிமுத்து இருக்காங்க. அது இல்லாம வந்துட்டு இன்னைக்கு கேரளா கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல அவார்ட் வாங்குன நேஹா இருக்காங்க. அதுவும் இல்லாம தமிழ்நாடு கவர்ன்மெண்ட்லயும் அவங்க ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு இப்ப நாங்க ம இப்ப கேரளா ஸ்டேட்டுக்கோ, இல்ல ஆந்திராக்கோ, ஆ இல்ல வந்துட்டு ஒரு கர்நாடகாவுக்கோ போனா, அங்க ஒரு செலிபிரிட்டி ஃபீல் கிடைக்குது. ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்குது. பேசுற தோரணைகளும் வேற மாரி இருக்கு. ஆனா, நம்ப தமிழ்நாட்டுக்குள்ள என்னதான் நம்ம செலிபிரிட்டி லைஃப்ல நம்ம சினி ஃபீல்ட்ல முயற்சி செஞ்சு, உழைச்சு முன்னேறினாலும், இங்க இருக்க நான் கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு மதிக்கிறது கிடையாது. என்னதான் நீங்க முன்னேறினாலும் டிஜி தான். திருநங்கை தான் நீங்க. 4 பேர்ல 1 தான். அந்த மாதிரி தான். எந்த ஒரு ஹெல்பிங் சப்போர்ட்டும் கிடையாது. ஆ அவங்களோட ஃபண்ட் ரைசிங்க்கு வேணா அங்க யூஸ் ஆகும். அந்த ஃபண்ட் ரைசிங் ஏதோ ஒரு ஃபங்ஷன் பண்ணாலோ, இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ராலி பண்ணாலோ, இல்ல ஏதோ ஒரு புரொடெஸ்ட் பண்ணாலோ, அதுக்கு நாங்க முன்னாடி வந்து நிக்கணும். ஆனா வந்துட்டு மத்த இந்த செலிபிரிட்டி லைஃப்ப வாழ்ந்துட்டு இருக்க திருநங்கைகள் கஷ்டப்பட்டாலோ, இல்ல வந்துட்டு ஏதோ ஒரு அவார்ட் வாங்கிட்டு வந்தாலோ, ஒரு பாராட்டு விழாவோ, இல்ல வந்துட்டு ஒரு சால்வையோ, இல்ல ஒரு பூங்கொத்தோ, ஒரே ஒரு ரோஸ கூட குடுத்து இங்க வந்துட்டு பாராட்டுகள், அப்ரிசியேஷன் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்ட பொறுத்தவரையிலும். ஏன் இத நான் சொல்றேன்னா,
ஒரு திருநங்கை ஒரு அவார்டு வாங்குறாங்க, வேற ஸ்டேட்ல தமிழ்நாடு திருநங்கை அவார்டு வாங்கினதை வேற ஸ்டேட்ல கொண்டாடுறாங்க. வேற ஒரு ஸ்டேட்ல நீங்க அவார்டு வாங்கியிருக்கீங்க, திருநங்கைகளுக்கு இது பெருமைன்னு சொல்லி வேற ஸ்டேட்ல அப்ரிசியேஷன் கிடைக்குது. ஆனா தமிழ்நாட்டுல இது வரையிலும் யாருக்குமே அப்ரிசியேஷன் கிடைக்கல. இது வந்துட்டு அதுவும் அந்த நான் கவர்ன்மெண்ட் ஆர்கனைசேஷன் நடத்துறது என்னோட எல்ஜிபிடி மக்கள் தான். எல்ஜிபிடி கம்யூனிட்டி. ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட ஒரு வளர்ச்சிய ஒரு அ இன்னொரு எல்ஜிபிடி கம்யூனிட்டி அத வந்துட்டு ம அது என்ன சொல்றது? அது ஏத்துக்க முடியல. இல்ல வந்துட்டு அத ஒரு அப்ரிசியேஷன் பண்ண முடியலன்னும்போது, மத்த திருநங்கைகள் முன்னேறதுக்கு உண்டான வழியே இல்லல்ல. வாய்ப்பே இல்ல. அவங்க எப்படின்னா வந்து செக்ஸ் ஒர்க் பண்ணணும். அந்த என்ஜிஓவோட ஒரு மெயின் ஃபோக்கஸே என்னன்னா, என்னதான் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு நெறைய சலுகைகள் குடுத்தாலும், அவங்களுக்கு செக்ஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து காண்டம் ப்ரொவைட் பண்ணணும். அவங்கள ஆஃபீஸ்ல வந்துட்டு என்ரோல்மென்ட் அவங்களோட அந்த லெட்ஜர்ல வந்துட்டு அவங்களோட அக்கவுண்ட்ஸ காமிக்கணும். எத்தன பேர் வந்தாங்க, போனாங்கன்றத காமிக்கணும். அதுதான் இருக்கே தவிர, அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்றது தான் இருக்கே தவிர, திருநங்கைகளோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்றாங்களா? இல்ல. நம்மளோட கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ கவர்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மைங்களா? 100% உண்மை. கவர்மெண்ட் வந்துட்டு என்ன எவ்வளோ கேலி கிண்டல்கள் பேச்செல்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்ப மறைஞ்சு போய் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில அந்த மாரியான வார்த்தைகள்லாம் கேட்குறோம். இப்பலாம் வந்துட்டு ரோட்லலாம் வந்தாங்கன்னா, நாங்க தனியா நடந்து வந்தாலே ஊரே பார்க்கும். இப்பலாம் ஆஸ் யூசுவல் காமனா போறோம், காமனா வரோம். அது ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. திருநங்கைகள்னு பேர் வச்சிருக்காங்க. நெறைய ஆ ம இது குடுத்துருக்காங்க. சலுகைகள் குடுத்துருக்காங்க. வீடு குடுக்குறாங்க. எல்லாமே பண்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு உண்டான வேலைகள கவர்மெண்ட் வந்து திருநங்கைகளுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கு. இதுல நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது வந்து என்ஜிஓஸ் தான் வந்துட்டு நம்மள பண்றது கிடையாது. நீங்க ஏதாவது சங்கம் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? எங்களுக்கு சங்கம் பார்த்தீங்கன்னா, எங்களோட இப்போ எப்படி நம்ம ஃபேமிலில அம்மா, அப்பா அந்த மாரி ஒரு ஃபேமிலியா அக்கா, தங்கச்சியா இருப்போம். அந்த மாரி எனக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்க. என்ன அடாப்ட் பண்ணவங்க. எனக்கு வந்துட்டு அக்கா, தங்கச்சிங்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு பொண்ணு இருக்காங்க. எனக்கு பேத்திங்க. அந்த மாரியான சர்க்கிள். எனக்குன்னு ஒரு திருநங்கைக்குள்ள ஒரு ஃபேமிலிய நாங்க உருவாக்கிக்கிட்டு, நாங்க தனியா ஒரு குடும்பமா இருக்கோம். ஸோ இப்போ நார்மலா ஒரு பெர்சன் வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணே வச்சுக்கோங்களேன். சினிமால போயிட்டு ஒரு இடத்துக்கு நிக்கணும் அப்படிங்கிறப்போ நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வரைக்குமே அது நெறைய நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ரலாவே நார்மலா ஒரு பெர்சன் போனாலே நடக்குது. பட் நீங்களும் அதே மாதிரி நெறைய படங்கள் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நல்ல ஒரு ஃபேம்லயும் இருக்கீங்க. பட் உங்களோட சினிமா வாழ்க்கை ஆரம்ப கட்ட காலத்துல எவ்வளோ நீங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி உள்ள வந்தீங்க? நான் நான் காஞ்சனாக்கு அப்புறம் தாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். ஆமா. காஞ்சனாக்கு முன்னாடிலாம் எந்த ஸ்ட்ரகிளும் கிடையாது. காஞ்சனா நல்ல பேர் குடுத்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல நெறைய இன்சிடென்ட் எனக்கு ஆக்சிடென்ட், அப்பாவோட டெத்து நான் 6 மந்த்ஸ் அது நெறைய சான்ஸஸ்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே சான்ஸஸ் ட்ரை பண்ணி நெறைய இடங்கள்ல ஆ அந்த அப்யூசஸ் நடந்தது. என் மேல கை வச்சுலாம் இது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்னு நெறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுப்புனாங்க. அ அது ஆஸ் யூசுவல் எனக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது. எனக்கு இல்ல திருநங்கைக்கு மட்டும், இல்ல இந்த பிரியாவுக்கு மட்டும் நடக்குதுன்னா, அத நான் வந்துட்டு அது இதுவா பெருசா சொல்லலாம். ஆஸ் யூசுவல் ஹீரோயின்ஸ்க்கும் அதுதான் நடக்குது. ஆ சைட் ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கும் அதனால அதையெல்லாம் மீறி அதிலருந்து ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிறாங்க. நான் சரி ஓகே எனக்கு வந்துட்டு இந்த சான்ஸ் தான் முக்கியம். நான் அட்ஜஸ்ட்மென்ட்க்கு ஒத்துக்கிறேன். சொல்லி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. எனக்கு அட்ஜஸ்ட்மென்ட் தேவையில்ல. எனக்கு என்னோட சுயமரியாதை முக்கியம்ன்ட்டு அது வேணான்னு சொல்லி ஒதுங்கி இருக்கவங்களும் இருக்காங்க. அதனாலேயே எனக்கு மோஸ்ட்லி வந்துட்டு நெறைய சான்ஸஸ்கள் இல்லாம இருக்கலாம். இந்த லைஃப்ல இருந்து மீண்டு வரணுன்ட்டு தான் நான் இதுல இருக்கேன். நீங்க இதுக்குள்ளேயும் நான் முன்னேறுற வழியிலயும் வந்துட்டு நீங்க இதுக்கு முட்டுக்கட்டை போட்டீங்கன்னா, அது எனக்கு வேண்டாம். அப் அதனால நான் அது இல்ல நம்பளுக்கு. ஸோ இத்தனை வருஷம் உங்களோட சினிமா ஜேர்னில நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? ஒத்த வார்த்தையில நான் இத கத்துக்கிட்டேன். சினிமால வந்து இதுதான். இப்படி இருந்தா ஓகே அப்படின்ற மாரினா என்ன சொல்லுவீங்க? என்ன கத்துக்கிட்டீங்க? எதா இருந்தாலும் நம்ப எல்லார்கிட்டயும் ஜோவியலா பழகணும், நல்லா பேசணும். ஆ ஆனா வந்துட்டு என்னோடது வந்துட்டு நான் வந்து இன்ட்ரோவர்ட். நான் யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டேன். ரொம்ப வந்து சைலன்ட்டா இருப்பேன். அதுதான் என்னோடது பேக்ராப்க்கு காரணமா கூட இருக்கலாம். நானே சொல்றேன் என்னோட பேக்ராப்க்கு காரணம். அ ஒரு போற ஒர்க்ல டெடிகேஷன் இருக்கணுங்க. அதுதான் முக்கியம். டெடிகேஷன் இருந்ததுனாலே நம்மளுக்கு வர வேண்டிய வேலைகள் கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும். அந்த ஒர்க்க வந்து டைரக்டர் என்ன விரும்புறாரோ, அத நம்ம வந்து பிரசன்டேஷன் குடுத்தோம்னா, கண்டிப்பா சான்ஸஸ் மேலும் மேலும் வந்துட்டே இருக்கும். நான் இப்ப என்னோட இந்த 2 ப்ராஜெக்ட் வெளிய வந்துச்சுன்னா, கண்டிப்பா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா நல்ல ரோல் நல்லாவே பண்ணியிருக்கேன். நல்ல அவுட்புட் வந்திருக்கு. பார்க்கலாம். கண்டிப்பா வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே வந்து பெரிய சக்சஸ் உங்களுக்கு வந்து வரும்.
அதுக்கப்புறம் தேங்க் ஒரு யூ. ட்ரான்ஸா நீங்க என்ன இன்னும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழ் சினிமா ஃபீல்டில் வந்துட்டு ஒரு இடத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு உட்காரணும்னு ஆசை. எது ஒரு எடுத்த உடனே எதுவுமே வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடாதில்ல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்னும் 1 இயர் கூட ஆகட்டும், இல்லை 6 மந்த்ஸ் கூட ஆகட்டும், பொறுமையாக அது வந்துட்டு ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க சொன்னீங்க, நான் வந்து பெண்ணா மாறும்போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எனக்கு அதுதான் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்ல இந்த வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னால மறக்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்து 2 இருக்குது. ஏற்கனவே வேறு இன்டர்வியூவில் கூட இதை சொல்லியிருக்கேன். ஆஹ் நம் நான் ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறி உட்காந்தேன். அது ஏறி உட்காந்த பிறகு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. 10 மினிட்ஸ் ஆச்சோடனே அவர் நான் கூலாக கூட சொல்ல, சே இறங்குமா சீக்கிரம், உன்னால் ஒருத்தரே ஏற மாட்டேன்றாங்க ஆட்டோவில் அப்படின்னு சொல்லி. அது வந்து நடந்தது ஒரு 15-16 இயர்ஸ் முன்னாடி. அப்படின்னு இறக்கி விட்டாங்க. இன்னொன்று ஒரு என்னோட முகநூலில் அதுக்கப்புறம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் வந்தது வந்துட்டு, நீ எல்லாம் எதுக்கு பூமியில் வாழுற, பூமிக்கு பாரம், நீ எல்லாம் வாழ்ந்து என்னத்தான் பண்ண போகிற, என்னத்த சாதிக்க போகிற, யாருக்காக தான் வாழுற நீ, அந்த மாதிரியான ஒரு கமெண்ட். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோட்டில் நிற்கும் போதே வந்துட்டு கல்லெல்லாம் எடுத்து அடிச்சுட்டு போவானுங்க. பேக்கெட்டில் வந்துட்டு யாரோ டாய்லெட் போயிருப்பாங்க, யூரின் போய் வச்சுருப்பாங்க, அழுகி போன முட்டையாக இருக்கும், இல்லை சாம்பாராக இருக்கும். சும்மா பஸ் ஸ்டாண்ட்க்கோ இல்லை எதுக்கோ நின்றுட்டு இருந்தால் கூட தூக்கி அடிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. அது அது ஒரு டைமில் அதை ஃபீல் பண்ணேன். அப்படி இப்போ நான் அதை நினச்சி பார்க்கும்போது அதுக்குண்டான பலனை அவங்களே அனுபவிச்சுட்டு போகிறாங்க. அது இப்போ அதுக்காக நம்ம ஏன் அவங்கள போய் திட்டி அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களுக்கு கொடுத்து அதுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைகள். அதுக்குண்டான பலனை அவங்களே அனுபவிச்சுப்பாங்க அது பண்ணவங்களோடது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு நீங்க 5 இயர்ஸ்ல இருந்து நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். இதுல வந்து நம்மளோட தப்பு எதுவுமே இல்ல அப்படின்ட்டு வந்து உங்களோட அந்த காஞ்சனா மூவில சொல்லியிருப்பாரு ஆமாம், ஆமாம். மாஸ்டர். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மை? மாறணும் அப்படின்னு நினைச்சா கம்பல்சரி இது மாறிதான் ஆகணுமா? அது மாறாம இருக்க முடியாதா? இது என்னதான் சைக்காட்டிஸ்ட் கிட்ட போய் கூட்டிட்டு போய் உட்கார வச்சாலும், என்னதான் நீங்க மாயமந்திரம் பண்ணி வேப்பிலேயே அடிச்சாலும், அவங்க மாறணும்னு நினைச்சா மாறிதான் ஆகணும். எனக்கும் நிறைய எதிர்ப்புகள் வந்தது. என்னை அடிக்கல, கொள்ளல, என்னை ஒதுக்குனாங்க, அவ்வளோதான். ஆனா வந்துட்டு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு இது பொண்ணா ஆகணும் நானு. நானு சின்ன வயசுல இருந்தே என் வீட்ல இருக்கும்போதுலேருந்தே என்னை வந்துட்டு நான் ஒண்ணு ஆம்பளையா என்னை பார்த்துருந்தாங்க. இல்லை என்னோட ஆண் ஆக்டிவிட்டீஸ் இருந்திருந்ததுன்னா, இல்லை என்னோட ஸ்கூல்ல என்னை வந்துட்டு ஒரு ஆணா நடத்தியிருந்தாங்க என்னோட சக ஃப்ரெண்ட்ஸு. என்னை கிண்டல் கேலி பண்ணாம பண்ணியிருந்தாங்கன்னா, நான் சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கலாம். எனக்கு எந்த இடத்துலயுமே வந்துட்டு ஆணா மாறுறதுக்கு உண்டான சான்சஸ் எங்கேயுமே எனக்கு குடுக்கவே இல்ல. எனக்கு கிண்டல் கேலியில விழுந்திருக்கேன். எனக்கு நான் வந்து பொண்ணோட வேலைய செய்றதுக்கு தான் விரும்பியிருக்கேன். ட்ரெஸ் போடுறதுக்கு தான் விரும்பியிருக்கேன். எனக்கு வந்து நெறைய இடங்கள்ல ஸ்கூல் லைஃப்ல அந்த 5 வயசுலயே வந்துட்டு 5, 6 வயசுலயே செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு. நான் பொண்ணா நடக்கும்போது, பொண்ணா நடக்கிற மாரி என்ன சொல்ல, ஒரு பொண்ணு மாரி நடக்கிறேன்னாலே அது வந்துட்டு செக்ஷுவல் அபியூஸ் நடக்க தான் செய்யும். அது அந்த நேரம் இப்படிலாம் இருக்கும்போது அது என்னால எப்படி சேஞ்சஸ் பண்ண முடியும்? என்னதான் என்னால சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் உட்கார வச்சாலும் அது என்னால முடியாது. எனக்கு சர்ஜரி பண்றதுக்கே வந்துட்டு 6 மந்த்ஸ் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அனுப்பிச்சாங்க. 6 மந்த்ஸும் ஒரே கேள்விய தான் கேட்டாங்களே தவிர, என்னோட வாயிலிருந்து வேற ஆன்ஸரே வரல. அது எனக்கு பொண்ணா மாறணும். எனக்கு இந்த இந்த உடம்புல நான் வந்துட்டு நான் ஆணா பொறந்தது ஏதோ வந்து தப்பா வந்துட்டு எங்க அம்மா வந்து என்ன டெலிவரி பண்ணிட்டாங்கன்ற மாரியான ஒரு ஃபீல்ல நான் சுத்திட்டு இருக்கும்போது, எனக்கு எப்படி நான் மாறணும்னு தோணும். உங்களுக்கு வேற ஏதாவது சினிமால இத பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கா? இப்ப கொஞ்ச காலமா வந்துட்டு ரொம்ப ஆசை. நான் ஏன்னா பிக் பாஸோட ரொம்ப வெறி. ஏன்னா ஹிந்தில இருந்து நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நானு. அ இந்த பிக் பாஸ்ல டிஜி உள்ளுக்குள்ள போனா, இந்த டிஜியோட லைஃப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணும் இந்த உலக மக்கள். அத வந்து நான் பண்ணணும் அந்த பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்கு. அது கோல் அச்சீவ் பண்ணிடுவேன் கண்டிப்பா. அது 100% எனக்கு உறுதி இருக்கு. ஆனா பிக் பாஸ்ல போயிட்டு எப்படியாவது வந்துட்டு என்னோட திருநங்கை மக்கள பத்தின ஒரு அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றத வந்துட்டு இந்த தமிழ் உலகத்துக்கு, இந்த உலகத்துக்கு நான் சொல்லணும்னு ஆசை. அது கண்டிப்பா நிறைவேறணும்னு ஆண்டவன வேண்டிக்கிறேன். இப்பவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பிக் பாஸ்க்காக. கண்டிப்பா இந்த வாட்டியாவது சான்ஸஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். எங்க வியூவர்ஸ்க்கு நீங்க ஏதாவது ஒரு நார்மலா ரொம்ப சந்தோஷம். மதிமுகம் சேனல்ல என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்ததுக்கு. பப்ளிக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க, பேட் கமெண்ட்ஸ் சோஷியல் மீடியால போடாதீங்கன்னு சொல்லி. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்து இருந்து அது போர் அடிச்சிடுச்சு. அ சக மனுஷன மனுஷனா பாருங்க. ஆண், பெண்
திருநங்கை அதெல்லாம் வந்துட்டு 3வது விஷயம், 4வது விஷயம் அதெல்லாம் விட்டுடுங்க. சக மனுஷன சக மனுஷியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைஃப் நல்லா ரன் பண்ணலாம். எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அத தான் எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறது. தேங்க் யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிள் டைமை நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்வீட்டாக பதில் சொன்னீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். தென் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்களோட டீம் சார்பாகவும் மதிமுகம் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச்.